வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு. 8 திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா ஆளுநர் மாளிகையில் ஒப்படைப்பு. குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்புவார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. ஹிஜாப் அணியும் விவகாரத்தில் இருதரப்பு மாணவர்களிடையே வலுக்கும் போராட்டம். கர்நாடகாவில் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளை 3 நாட்கள் மூட அரசு உத்தரவு. பேரிடர்களிலிருந்து திறம்பட எதிர்கொள்ளும் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு. கடலூர் மாவட்டத்தில் காணொலி மூலம் பரப்புரையில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின் தகவல். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினால்தான் விடியல் கிடைக்கும் என எடப்பாடி பழனிசாமி காட்டம். 8 மாத கால ஆட்சி 80 ஆண்டு கால சலிப்பை கொடுத்து விட்டதாக அண்ணாமலை விமர்சனம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் இடங்களில் வரும் 17ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மதுக்கடைகள் மூடப்படும். வாக்கு எண்ணிக்கை நாளான 22ஆம் தேதியும் அடைக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதற்கட்ட பரப்புரை ஓய்ந்தது. 58 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. கேரள மாநிலம் மலம்புழா அருகே செங்குத்தான மலைச்சரிவில் சிக்கிய இளைஞர். மீட்பு பணிகள் கை கொடுக்காத நிலையில் 3வது நாளாக உயிருக்கு போராட்டம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா ஆளுநர் மாளிகையில் ஒப்படைக்கப்பட்டது. ஆளுநரால் நிராகரிக்கப்பட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் விலக்கு கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஆளுநர் திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் வலுவான தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அவை கூடியதும் ஆளுநர் திருப்பி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட மசோதாவை விவாதத்திற்காக சபாநாயகர் அப்பாவு முன்வைத்தார். மசோதாவை திருப்பி அனுப்பியது ஏன் என்று ஆளுநர் விளக்கமளித்துள்ள விளக்க கடிதத்தையும் சட்டப்பேரவையில் வாசித்தார். அதன் பிறகு மசோதாவை மறு ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள கோரி அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீண்டும் தாக்கல் செய்தார். தொடர்ந்து நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய போது ஆளுநர் அனுப்பிய கடிதத்தின் அம்சத்தையும் அதன் மீதான அரசின் விளக்கத்தையும் அமைச்சர் அளித்தார். அப்போது பேசிய அவர், ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் அறிக்கைதான் இந்த சட்ட முன்வடிவுக்கு அடிப்படை என்று ஆளுநர் தெரிவித்திருப்பதாக கூறினார். ஆனால் ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து 7 பரிந்துரைகளை வழங்கியதாகவும், மேலும் பல்வேறு துறை செயலாளர்கள் குழு ஆராய்ந்து 3 பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு சட்டத்துறை மூலம் ஆராய்ந்து சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். எனவே ஆளுநர் கூறியபடி ஏதோ அறிக்கையின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் என்பது முற்றிலும் தவறானது என்றார். நீதியரசர் தலைமையிலான குழுவின் அறிக்கை யூகங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றும், நீட் நோக்கமற்றது, நீட் தேர்வு தகுதிக்கு எதிரானது என்றும், நீட் தேர்வால் திறன் குறைவான வசதி படைத்த மாணவர்கள் மருத்துவத்துறையில் இடம்பெறுவர் என்பது போன்ற கருத்துக்களை யூகங்கள் என்று ஆளுநர் கூறியுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், ஆளுநரின் மதிப்பீடு அனைத்தும் தவறானது என்றார். ஆளுநரின் கருத்து உயர்மட்ட குழுவை அவமானப்படுத்துவது போன்று உள்ளதாகவும் கூறினார். சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நீட் இப்போ 2010 ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்னைக்கு ஒரு மத்திய அரசாங்கம் புரட்சித்தலை அம்மா இருக்கும்போது 1 வருஷத்துக்கு அது விதிவிலை கொடுத்து அப்புறம் தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கு. இதை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. பின்னர் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளும் நீட் தேர்வின் பாதகங்களை எடுத்துரைத்தனர்.
அதன்பின் மதியம் 12:57 மணிக்கு நீட் விலக்கு மசோதா ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது. அதில் நீட் விலக்கு மசோதா மீதான தீர்மானம் இரண்டாவது முறையாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா உரிய விளக்கங்களுடன் மீண்டும் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்ட உடனே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அலுவல் ரீதியான ஒப்புதல் வழங்கப்பட்டு நேற்று மாலை 5:30 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் மசோதா ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு சில மாணவர்களை கல்லறைக்கும் சிலரை சிறைச்சாலைக்கும் அனுப்பியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை மீண்டும் நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்புவார் என்று தான் நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வி உரிமையை நிலைநாட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக கூடியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நீட் என்ற சமூக அநீதியை நீக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவை நிராகரிக்க ஆளுநர் கூறிய காரணங்கள் சரியானவை அல்ல என கூறிய முதலமைச்சர் சில மாணவர்களை கல்லறைக்கும் சில மாணவர்களை சிறைச்சாலைக்கும் அனுப்பிய நீட் தேர்வு தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வு என்பதை விட அதை மாணவர்களை கொல்லக்கூடிய தேர்வு என்றே கூறணும். நீட் தேர்வு அல்லது அது ஒரு பலிபீடம். அரியலூர் அனிதா உள்ளிட்ட பல மாணவ செல்வங்களை இந்தியாவுடைய வருங்கால தலைமுறையை நாம் இழந்திருக்கிறோம். அந்த குழந்தைகளை, இளம் பிஞ்சுகளை பெற்றோர்கள் மட்டுமல்ல நாமும் இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய நாடே பலி கொடுத்திருக்கு, பறி கொடுத்திருக்கிறது. சில மாணவர்களை கல்லறைக்கும் சில மாணவர்களை சிறைச்சாலைக்கும் அனுப்பிய இந்த நீட் தேர்வு தேவையா என்பதுதான் இந்த மாமன்றத்தில் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி. நீட் தேர்வு 21ஆம் நூற்றாண்டின் அறிவு தீண்டாமை என்றும் அதனை அகற்ற தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். அதே போல மாநில பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் படித்தவர்களது புத்தகங்கள் இருந்து வினாத்தாள் தயாரிக்காததும் மிகப்பெரிய பாகுபாடுதான். தனி பயிற்சி பெற முடியாதவர்கள், கல்வி பெற தகுதியற்றவர்கள் என்ற பாகுபாட்டை உருவாக்குகிறது. கட்டணம் செலுத்தி 2-3 ஆண்டு காலம் பயிற்சி பெற முடியாதவர்களால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என்பதை இந்த 21ஆம் நூற்றாண்டில் மாபெரும் அறிவு தீண்டாமை, தகுதி என்ற போர்வையில் உள்ள இந்த தீண்டாமை அகற்றப்பட வேண்டாமா? அதற்காகத்தான் நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அரசியல் அமைப்பு வலியுறுத்தும் சமத்துவத்திற்கு நீட் தேர்வு எதிரானது என்றும் முதலமைச்சர் கூறினார். ஆளுநர் என்பவர் சட்டப்பேரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டே நடக்க வேண்டும் என்றும் மீண்டும் நிறைவேற்றப்படும் மசோதாவை காலம் தாழ்த்தாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் என்று தான் நம்புவதாகவும் முதல்வர் கூறினார். நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில் 13/9/2021 நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க சட்ட முன்வடிவை நாம் நிறைவேற்றினோம். அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது ஆளுநருடைய அரசியல் சட்ட கடமை. அந்த கடமையை முறையாக இனியாவது ஆளுநர் செய்வார் என்று நான் நினைக்கிறேன். 1,00,000 பேரின் கருத்துக்களின் அடிப்படையில் நீதிபதி A.K. ராஜன் குழு அறிக்கையை அளித்ததாகவும், ஆனால் அக்கமிட்டி அளித்த தரவுகள் ஊகங்களின் அடிப்படையில் என்று ஆளுநர் தெரிவித்திருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஒற்றை ஆட்சி கொண்ட நாடாக இந்தியா மாற்றப்படாமல் தடுக்கும் அனைத்து தேசிய இனங்களுக்குமான நாடு என்பதை பிரகடனப்படுத்தும் அரசியல் சட்ட சிறப்புமிக்க நாளாக இதனை மாற்றியமைக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று வெற்றி பெறும் வரை போராட்டத்தை விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கும் அதிமுக ஆதரவளிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை அதிமுக தான் கொண்டு வந்தது போல அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வந்தார்கள். அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு தமிழகத்திலே ரத்து செய்ய வேண்டும். அதற்கு சட்ட ரீதியாக இந்த அரசு எடுக்கின்ற நடவடிக்கை துணை நிற்கும் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன்.
கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தில் இருதரப்பு மாணவர்களிடையே போராட்டங்கள் வெடித்துள்ளதால் அனைத்து உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை 3 நாட்கள் மூட முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர சில கல்வி நிறுவனங்கள் தடை விதித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஜாப் அணியும் மாணவிகளுக்கு எதிராக மற்றொரு தரப்பு மாணவ மாணவிகள் காவி துண்டை அணிந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடுப்பி மகாத்மா காந்தி நினைவு கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகளும் காவித்துண்டு அணிந்து வந்த மாணவர்களும் போட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாண்டியாவில் உள்ள கல்லூரிக்கு புர்கா அணிந்து வந்த மாணவியை நோக்கி காவித்துண்டு அணிந்து வந்த மாணவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவி அல்லாஹு அக்பர் என முழக்கமிட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஷிமோகாவில் 144 தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதையும் மீறி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அங்குள்ள கல்லூரி கொடி கம்பத்தில் இருந்த தேசிய கொடியை அகற்றிய மாணவர் ஒருவர் காவி கொடியை ஏற்றினார். ஒரு சில இடங்களில் மாணவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மாணவிகள் தொடர்ந்த வழக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேவ்தத் காமத், நமது மதச்சார்பின்மை மரியாதை அடிப்படையிலானது என்றும் அரசு அனைத்து மதங்களையும் மதிக்கிறது என்றும் கூறினார். இந்தியாவின் மதச்சார்பின்மை வேறுபட்டது என்றும் நாம் நேர்மறை மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறோம் எனவும் வாதாடினார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தக்கூடாது என கேட்டுக்கொண்டதுடன் போராட்டம் நடத்துவது, வன்முறையில் இறங்குவது நல்லதல்ல என்றும் கண்டித்தனர். சட்டப்படி மட்டுமே நீதிமன்றங்களால் தீர்ப்பளிக்க முடியும் என்றும் உணர்வுபூர்வமாக முடியாது என்றும் கூறினர். அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீதிமன்றம் செய்யும் என கூறிய நீதிபதிகள் விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இதற்கிடையே பல்வேறு தரப்பினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 3 நாட்களுக்கு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அறிவித்தார். ட்விட்டரில் பதிவிட்ட அவர் மாணவர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைதி காக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிலையில் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர மத்திய பிரதேச மாநில கல்வித்துறையும் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தியிருக்கும் கேரள அரசு ஞாயிறு முழு ஊரடங்கை ரத்து செய்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் முழு அளவில் செயல்படும் என்றும் அதுவரை 50% மாணவர்களுடன் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவுக்கு பிறகான பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க மையங்களை திறக்கவும் கேரள அரசு முடிவு செய்துள்ளது. இதனிடையே நேற்று முன்தினத்தை விட நேற்று கேரளாவில் கொரோனா தொற்று சற்று அதிகரித்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 29,471 பேர் கொரோனா தொற்றுக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். 824 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வு காண தூதரக முயற்சிகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை ஏலம் விடும் பணிகளை இலங்கை அரசு மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 11ஆம் தேதிக்குள் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து படகுகளையும் ஏலத்தில் விட இலங்கை அரசு முடிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 29 தமிழக மீனவர்கள் மற்றும் 79 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பனிச்சரிவில் சிக்கிய 7 இந்திய ராணுவ வீரர்கள் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் 14,500 அடி உயரத்தில் உள்ள காமெங் செக்டாரில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது 2 தினங்களுக்கு முன்பு கடும் பனிப்பொழிவுக்கிடையே ராணுவ வீரர்கள் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் 7 ராணுவ வீரர்கள் சிக்கிக் கொண்டனர்.
இதையடுத்து அவர்களை தேடும் பணி நடைபெற்ற நிலையில் 7 ராணுவ வீரர்களின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் மதுவிற்கு தடை விதித்து மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வருகிற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் 19ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை தேர்தல் நடைபெறும் பகுதி மற்றும் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மதுக்கூட மற்றும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளான 22ஆம் தேதியும் மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கொடைக்கானல் வட்டக்கனால் அருகே ரெட் ராக் பகுதியில் தவறி விழுந்த இளைஞரின் சடலத்தை மீட்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மதுரையை சேர்ந்த ராம்குமார் கடந்த 2ஆம் தேதி செல்ஃபி எடுக்க முயன்றபோது தவறி விழுந்தார். இளைஞரின் உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் 1500 அடி பள்ளத்தில் அழுகிய நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏணி மூலம் கயிற்றை கட்டி சடலத்தை மேலே கொண்டுவரும் பணியில் வனத்துறை, தீயணைப்புத்துறை, உள்ளூர் மலையேற்ற குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் பள்ளி மாணவிகள் ஹிஜாப் அணியும் விவகாரம் குறித்து சர்வதேச பெண் உரிமை செயல்பாட்டாளரும் நோபல் பரிசு வென்றவருமான மலாலா யூசுப் ஹிஜாப் அணியும் பெண்களுக்கு ஆதரவாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். படிப்புகளுக்கும் ஹிஜாபுக்கும் இடையே தேர்வு செய்ய கல்லூரி கட்டாயப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். குறைவாகவோ அதிகமாகவோ தங்களுடைய ஹிஜாபை அணிந்தபடி மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை மறுப்பது பயங்கரமானது. இஸ்லாமிய பெண்களை ஒடுக்குவதை இந்திய தலைவர்கள் நிறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். கேரள மாநிலம் மலம்புழாவில் மலைச்சரிவில் சிக்கியுள்ள இளைஞர் ஒருவர் 3வது நாளாக உணவு தண்ணீரின்றி உயிருக்கு போராடி வருகிறார். இளைஞரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதால் ராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அடுத்த செரடு பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பாபு கடந்த திங்கட்கிழமை குறும்பாச்சி மலையில் தனது 3 நண்பர்களுடன் மலையேற்றத்தில் ஈடுபட்டார். கேரளாவில் பாலக்காடு மற்றும் தமிழகத்தின் கோவை மாவட்டங்களுக்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள குறும்பாச்சி மலை உச்சியை நோக்கி பாபு மற்றும் அவரது நண்பர்கள் தவறான பாதை வழியாக சென்றதாக தெரிகிறது. அப்போது பாபு திடீரென செங்குத்தாக இருக்கும் மலைச்சரிவில் சறுக்கி விழுந்தார். எனினும் நல்வாய்ப்பாக மலைச்சரிவில் உள்ள சிறு துவாரம் போன்ற பகுதியில் பாபு நின்று கொண்டார். இதனையடுத்து பாபுவின் நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் பாபுவை மீட்கும் பணி நடைபெற்றது. ஆனால் போதிய வெளிச்சமின்மை மற்றும் செங்குத்தான மலைச்சரிவு அருகே ஹெலிகாப்டரை செலுத்த முடியாததால் பாபுவை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. மலைச்சரிவில் இளைஞர் சிக்கி தவிக்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 2 குழுக்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் ராணுவத்தின் உதவியை நாடியுள்ளார். பாபு தான் சிக்கியுள்ள இடத்தின் புகைப்படங்களை செல்போன் மூலமாக தனது நண்பர்களுக்கு அனுப்பியுள்ளார். அனைத்து வகையான பேரிடர்களையும் திறம்பட எதிர்கொள்ளும் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே திமுக அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலமாக பரப்புரை மேற்கொண்டார். கடலூரில் நிறைவேற்றப்படாத இடங்களிலும் பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். தமிழ்நாட்டிற்கு மழை நிவாரணமாக 6500 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க மறுப்பதாகவும் முதலமைச்சர் சாடினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு வெள்ள நிவாரண பணிகளை செய்யறதுக்காக 6500 கோடி ரூபாய் நிதி உதவி வேண்டும்னு ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம். இதுவரை கிடைக்கல. 3 மாசம் ஆச்சு. இதுதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய அக்கறை. இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல வணக்கம் சொல்றாங்க. நன்றி சொன்னா போதுமா? அதனாலதான் தமிழ்நாட்டு மக்களும் பாஜகவுக்கு நன்றி வணக்கத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர வாக்களிக்கிறது இல்லை. நீங்க எங்களுக்கு வாக்களிக்காமலேயே போனாலும் பரவாயில்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டோம்னு அடம்பிடிக்கக்கூடிய அரசா
ஒன்றிய அரசு இன்னைக்கு இருக்கு. சென்னை எழும்பூரில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அம்மா உணவகம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். அம்மா என்னென்ன திட்டத்தை கொண்டாதாலும் அதையெல்லாம் முடக்க பாக்குறாங்க. தாலிக்கு தங்கம் அதையும் முடக்கி போயிருக்குது. இப்படி எல்லா திட்டத்தையும் முடக்கி அவளுக்கு குடும்பம் மட்டும் வளமா வாழணும். எல்லாம் லஞ்சம் 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 லாவணியம் இல்லாத துறையே கிடையாது. அவரை முடிவு கட்டிட்டாங்க. இதோட நம்ம கட்சி போயிடும். அவன் இருக்கின்ற வரை சுருட்டிடலாம். கிராமத்துல சொல்லுவாங்க, எரியிற வீட்டுல புடுங்கிறது மிச்சம். இப்ப இந்த அரசாங்கத்துல எந்தெந்த துறையில புடுங்கணுமோ புடுங்கிட்டு இருக்காங்க. நெல்லை என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள மண்டபத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்த அண்ணாமலை, அனைத்து பகுதிகளிலும் போட்டியிடுவதன் மூலம் பாஜகவுக்கு புதிய எழுச்சி கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்டார். திமுக அரசு மக்கள் நலனுக்கான அரசு அல்ல என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எல்லாரும் ஒரே மாதிரி போட்டோ, ஒரே மாதிரி கும்பிடு, ஒரே மாதிரி ஸ்டைல், ஒரே மாதிரி டிசைன், எல்லாரும் நல்லாட்சி தொடரட்டும். அதாவது 8 மாசமா திமுக இருக்காங்க, என்ன தைரியத்தில் நல்லாட்சி தொடரட்டுங்கிறாங்க? என்ன தைரியத்தில் சொல்றாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. 80 ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் எப்படி மக்களுக்கு சலிப்பு தட்டுமோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 8 மாச ஆட்சியில் அந்த சலிப்பு தட்டி இருக்கு. விருதுநகர் மாவட்டம் வ. புதுப்பட்டி பேரூராட்சியில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசிய அவர், அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஸ்டாலின் தான் தமிழக முதலமைச்சர் என்றும் மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்றும் உறுதியளித்தார். இப்ப கவர்மெண்ட் என்ன போகுது? நம்ம போகுது ஸ்டாலின் முதலமைச்சராக இன்னொரு 20 வருஷத்துக்கு அவர் தான் இருக்கும். என்ன காரணம்னா, நம்மளை எழுத்து நிற்கிறவன் சண்டை போடுறதுக்கு அதுக்கு நேரம் தெரியாது. யார் தலைவரும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு மண்டையை உடச்சுக்கிறாங்க. அதில் நடுவில் சசிகலா நான் தான் தலைவர் என்னைய விட்டு அது ஒரு நடுவில் வண்டி ஓட்டிட்டு. ஆக ஒழுங்கா கட்சி நடக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி ஒண்ணுதான். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் களத்தில் 57,778 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடம்பூர் பேரூராட்சி தவிர மற்ற 648 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கடந்த 4ஆம் தேதி வரை 74,416 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் உரிய பரிசீலனைக்கு பிறகு 2062 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மேலும் 14,324 வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுள்ளனர். அத்துடன் 218 பதவியிடங்களுக்கு வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடம்பூர் பேரூராட்சியில் தேர்தல் விதிகள் பின்பற்றப்படாமல் இருந்ததால் அங்குள்ள 12 வார்டுகளில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பேரூராட்சி 8வது வார்டு வேட்பு மனுக்கள் ஏதும் தாக்கல் செய்யப்படாமல் உள்ளது. 12,607 பதவியிடங்களுக்கு 57,778 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் மாநகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 11,196 பேரும், நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 17,922 பேரும், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு அதிகபட்சமாக 28,660 பேரும் களத்தில் உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 58 தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பரப்புரை ஓய்வடைந்த நிலையில் நாளை அங்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 403 இடங்களை கொண்டுள்ள சட்டப்பேரவையில் 7 கட்ட தேர்தல் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடக்கிறது. அங்கு ஆளும் பாஜகவுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது. பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் கட்சிகளும் களத்தில் உள்ளன. மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள 11 மாவட்டங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு முடிவடையும். அதற்கான பரப்புரை நேற்று மாலை 6 மணிக்கு ஓய்ந்தது. முதற்கட்ட தேர்தலில் 623 வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் 2,27,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் கோதுமை மாவில் அச்சு எடுத்து போலி சாவி தயாரித்து 52 சவரன் நகைகளை கொள்ளையடித்த ஏசி மெக்கானிக் கைது செய்யப்பட்டார். யூடியூப் பார்த்து கள்ளச்சாவி தயாரித்து கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி?
யூடியூப் பார்த்து நூதன முறையில் கள்ளசாவி தயாரித்து நகைகளை கொள்ளையடித்த சந்திரசுதன் இவர்தான். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மை வெளியானது எப்படி? சென்னை அடுத்த அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதி வீடு ஒன்றில் முதல் தளத்தில் வசித்து வருபவர் பாலாஜி. இவர் கட்டிடம் கட்டும் ஒப்பந்ததாரராக வேலை பார்த்து வருகிறார். இரண்டாவது தளத்தில் சந்திரசுதன் என்பவர் கடந்த ஓராண்டாக வசித்து வருகிறார். இந்நிலையில் பாலாஜி தனது மனைவி வாசுகி தேவியுடன் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்றுள்ளார். பின்னர் இரவு வீட்டிற்கு வந்த மனைவி உடை எடுக்க பீரோவை திறந்தபோது பீரோவில் வைத்திருந்த நகை பெட்டி திருட்டு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருட்டு குறித்து கணவன் மனைவி இருவரும் அம்பத்தூர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீஸ் அதிகாரிகள் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேல் வீட்டில் உள்ள நபர் மீது சந்தேகம் உள்ளது என பாலாஜி தெரிவித்ததை அடுத்து சந்தேகத்தின் பேரில் சந்திரசுதனை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சந்திரசுதன் நகையை திருடியது உறுதியானது. அவரிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. சந்திரசுதன் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்துள்ளார். கீழ்தளத்தில் உள்ள பாலாஜி கடந்த வியாழக்கிழமை பாரிஸில் உள்ள கோவிலுக்கு சென்று வந்துள்ளார். இரவு வீட்டுக்கு வந்த களைப்பில் மறதியாக வீட்டின் சாவியை கதவிலேயே விட்டுவிட்டு தூங்க சென்றுள்ளார். இதை பார்த்த சந்திரசுதன் கதவிலிருந்த சாவியை எடுத்துச் சென்று கோதுமையில் அச்சு உருவாக்கி எடுத்துக்கொண்டார். பின்னர் தன்னிடமுள்ள சால்டரிங் மிஷின் மூலம் ஈய கம்பிகளை உருக்கி கோதுமை அச்சில் ஊற்றி போலியாக சாவியை தயாரித்தார். அதனை வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் கதவை திறந்து பீரோவில் இருந்த 52 சவரன் நகை மற்றும் 1,92,200 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளார். பின் மீண்டும் வீட்டை பூட்டிவிட்டு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. கள்ள சாவியை தயாரிக்க கோதுமை மாவில் அச்செடுப்பது குறித்து யூடியூபில் பார்த்து தெரிந்து கொண்டதாகவும் சந்திரசுதன் தெரிவித்தார். அவங்க அந்த பார்த்தவொடனே அந்த பெட்டியை காணோன்னா பதட்டத்தில் வந்து போயிட்டு என்ன பண்ணுறது தெரிலன்ட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கத்துனாங்க. நான் வந்து பார்த்தா பெட்டியை காணோம். 100க்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. பண்ணி அவங்க வந்து இது மாதிரி 52 சவரன் நகை காணும், பணத்தை காணும் அப்படின்னு சொன்ன ஒரு 15 நிமிஷத்தில் காவல்துறை வந்துட்டாங்க இங்கே. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு காலையில் ஒரு 6:30 மணிக்கு 6:30 7 மணிக்கு அவங்க வந்து உங்கள் ஆள் வந்து உங்கள் நகை இது பண்ணியாச்சு, ரெக்கவர் பண்ணியாச்சு, ஆளை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த மேல் வீட்டு பையன் தான் வந்து பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் பொருள் உங்கள் ஒரு சின்ன குண்டு மணி கூட உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகலை, காவல்துறை மொத்தமாக எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டோன்னு சொல்லி கொடுங்க தான் நாங்கள் அவர் காலிலே விழுந்துட்டோம். நான் சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன். வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு சாவி அதிலே விட்டுட்டேன். அதையும் பயன்படுத்தி என் வீட்டில் இருந்து தெரிஞ்ச ஆளே பீரோவை உடச்சி மொத்தமே தூக்கின்னு போயிட்டான். காவல்துறை தான் அதை கண்டுபிடிச்சி 100க்கு ஃபோன் பண்ணேன். அவங்க தான் வந்து துரிதமாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க ஆறுதல் சொல்லி அம்பத்தூர் போலீஸாக இருக்கட்டும் வந்து உதவி பண்ண எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாரும் இது மாதிரி இருக்காதீங்க, இப்படியும் பயன்படுத்தலாம். அதனால் நான் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. அவரிடமிருந்து அனைத்து நகைகளையும் பறிமுதல் செய்த அம்பத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளியை அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில் நூதன முறையில் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞானவேல் மர சிற்ப பட்டறையில் அமர்ந்து பெருமாள் சிலையை உளியால் செதுக்கி மர சிற்ப கலைஞர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் வாக்கு சேகரித்தார். கரூரில் வீடு வீடாக செல்லும் சுயேட்சை வேட்பாளர் ராஜேஷ் கண்ணன் வெற்றிலை பாக்கு வைத்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். உறுதிமொழி அடங்கிய பிரச்சார துண்டறிக்கைகளையும் மக்களுக்கு அவர் வழங்குகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சியில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளனர். நித்திரவிலை பகுதியை ஒட்டி மேற்கு கடற்கரை சாலையில் தேங்கி நிற்கும் மழைநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் முறையான வடிகால் வசதி இல்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சுசீலா வள்ளிநாயகம் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். பெண்களுக்கு பூ கட்டி கொடுத்தும் சாலையோர கடையில் பஜ்ஜி போட்டுக் கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். இஸ்திரி கடைக்கு சென்ற அவர் துணிகளை இஸ்திரி செய்தும் வாக்காளர்களை கவர்ந்தார். கோவை சிவானந்தா காலனியில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் காவல்துறையினர் 300 பேர் மற்றும் ரோந்து வாகனங்கள் பங்கேற்றன. சங்கனூர், ரத்னபுரி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்ற கொடி அணிவகுப்பு மீண்டும் சிவானந்தா காலனியில் நிறைவடைந்தது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது. நெல்லை மாநகராட்சி 27வது வார்டு திமுக வேட்பாளர் உலகநாதன் கரும்பு ஜூஸ் இயந்திரத்தில் ஜூஸ் போட்டு கொடுத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கரியமாணிக்க பெருமாள் கோவில் தெருவில் வீடு வீடாக சென்ற அவர் முதியவர்கள் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பழமத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 3,95,000 ரூபாய் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை நோக்கி சென்ற காரை நிறுத்தி அதிகாரிகள் சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி வைத்திருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தன்னை வெற்றி பெறச் செய்தால் தெருவிளக்குகள் அனைத்திலும் LED பல்புகளை பொருத்துவேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஆனந்தி ரமேஷ் உறுதியளித்துள்ளார். திருவேற்காடு நகராட்சியில் உள்ள 14வது வார்டில் போட்டியிடும் அவர் வீடு வீடாக சென்று பெண்களின் காலில் விழுந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 5,000க்கும் கீழ் பதிவானது. மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருகிறது. திங்கட்கிழமை 5,098 பதிவான தினசரி பாதிப்பு செவ்வாயன்று 4,519 குறைந்தது. பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 34,20,505 அதிகரித்திருக்கிறது. கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 20,237 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 32,92,559 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் ஒரே நாளில் 37 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தோர் எண்ணிக்கை 37,809 அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 1,00,000க்கும் கீழ் குறைந்துள்ளது. 90,137 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னையில் திங்கட்கிழமை 839 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிதாக 792 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது. கோவையில் 778 பேருக்கும் செங்கல்பட்டில் 398 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பூரில் 276 பேரும், சேலத்தில் 251 பேரும், ஈரோட்டில் 246 பேரும் நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். உயிரிழப்பை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 11 பேர் ஒரே நாளில் மரணமடைந்துள்ளனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மருத்துவக் குழுவை விரைவில் பரிந்துரைக்குமாறு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆறுமுகசாமி ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு எதிராக அப்பல்லோ மருத்துவமனை தொடுத்த வழக்கில் பல்வேறு வாதங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையை நிறைவு செய்ய உதவிக்காக மருத்துவக் குழு அமைக்க வேண்டும் என்றும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட துறைகளில் இருந்து நிபுணர்களை பரிந்துரைக்கவும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 1 மாதம் கடந்த நிலையில் எய்ம்ஸ் இயக்குநருக்கு ஆறுமுகசாமி ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. மருத்துவக் குழு அமைத்தால் மட்டுமே விசாரணையை தொடங்க முடியும் என்பதால் மருத்துவ வல்லுநர்களை விரைந்து பரிந்துரைக்கும்படியும் ஆறுமுகசாமி ஆணையம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மண லாரியின் பாரம் தாங்காமல் பாலம் இடிந்து விழுந்ததில் லாரி அந்தரத்தில் சாய்ந்தது. திருமங்கலம் அருகே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சேதமடைந்த தும்பகுளம் பாலத்தின் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தடையை மீறி கிராவல் மண் ஏற்றி சென்ற லாரியால் பாரம் தாங்காமல் பாலம் இடிந்து விழுந்தது. இதனால் லாரி விபத்தில் சிக்கிய அந்தரத்தில் நின்ற நிலையில் நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உயிர் தப்பினார். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்க பாடுபட வேண்டும் என்று முக்குளத்தோர் புலிப்படை சங்க தலைவர் நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நீட் தேர்வு கல்விக் கொள்கையின் மூலம் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு இன துரோகத்தையும், சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியதன் மூலம் நம்பிக்கை துரோகத்தையும் செய்திருப்பதாக விமர்சித்துள்ளார். எனவே நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சீர்மரபினர் கணக்கெடுப்பை திமுக அரசு நடத்திட வேண்டும் என்றும், வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு போலவே சீர்மரபினர் சமுதாயத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார்.
ஓமலூர் அருகே தனக்கு வாங்கி வைத்திருந்த மதுவை குடித்த மனைவியை அடித்து கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளியான லட்சுமணன் சரண்யா தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இருவருக்கும் மது அருந்தும் பழக்கம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மனைவி சரண்யா திடீரென இறந்துவிட்டதாக அவரது தம்பிக்கு லட்சுமணன் தகவல் தெரிவித்துள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் தனக்கு வாங்கி வைத்திருந்த மதுவை குடித்த மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் மனைவி உயிரிழந்ததாக லட்சுமணன் கூறியுள்ளார். லட்சுமணனை கைது செய்த போலீசார் ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தோஷத்திற்கு பரிகாரம் செய்வதாக கூறி பெண்ணிடம் 11 சவரன் நகையை நூதன முறையில் திருடிய முதியவரை போலீசார் தேடி வருகின்றனர். சாத்தங்குடி கிராமத்தை சேர்ந்த முத்துக்காளை வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி முருகேஸ்வரியிடம் தோஷம் உள்ளதாகவும் அதற்கு பரிகாரம் செய்வதாகவும் கூறி முதியவர் ஒருவர் வந்துள்ளார். பூஜையில் வைக்க வீட்டில் இருந்த நகை பணத்தை கேட்ட முதியவர் முருகேஸ்வரி அசந்த நேரத்தில் 11 சவரன் நகை 1500 ரூபாயை திருடிச் சென்றுள்ளார். வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்கர் திரைப்பட விருதிற்கான போட்டியிலிருந்து ஜெய்பீம் திரைப்படம் வெளியாகியுள்ளது. சிறந்த திரைப்படங்களுக்கான பிரிவில் இடம்பெற்றிருந்த 276 படங்களிலிருந்து 10 படங்கள் இறுதிக்கு தகுதி பெற்றன. அதில் பல்வேறு பிரிவுகளில் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ள பெல்ஃபாஸ்ட், கோடா, டூன், தி பவர் ஆஃப் டாக் உள்பட 10 படங்கள் இடம்பெற்றுள்ளன. சிறந்த வெளிநாட்டு திரைப்படங்கள் பிரிவில் இந்தியாவின் அண்டை நாடான பூட்டானிலிருந்து A Yak in Classroom திரைப்படம் இறுதிக்கு தகுதி பெற்று வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மார்ச் 27ஆம் தேதி நடைபெறும் விழாவில் ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்படவுள்ளன. கோயில் சொத்துக்களை பாதுகாக்காமல் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 24 கிரவுண்ட் நிலம் மயிலாப்பூர் கிளப்பிற்கு 2007ஆம் ஆண்டு வாடகைக்கு விடப்பட்டது. மாத வாடகையாக 2.5 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டதுடன் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 50,000 ரூபாய் வாடகை உயர்த்தப்படும் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு சந்தை மதிப்பின் அடிப்படையில் வாடகையாக மாதம் 4.5 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இதனை மயிலாப்பூர் கிளப் நிர்வாகம் செலுத்தாததால் தொடர்ந்து பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. வாடகை உயர்வுக்கு எதிராக மயிலாப்பூர் கிளப் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கோயிலை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட அறநிலையத்துறைக்கு அதன் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதாக நீதிபதி கூறினார். கடமையை செய்யாத அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். அத்துடன் சந்தை மதிப்பின்படி வாடகை உயர்த்தப்பட்டது சரிதான் என தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் மயிலாப்பூர் கிளப் நிர்வாகத்தின் மனுவை தள்ளுபடி செய்தது.